இங்கே இருக்கீங்க, வீட்டுக்கு போலையாடா? மழை அடிச்சு ஊத்துதுக்கா. மழை நின்னதும் போகணும். எல்லாரும் ஒண்ணா இருக்கும். ஏதாவது கேம் விளையாடலாமா? சூப்பர், ஜாலியா இருக்கும் பிரதர்ஸ். என்ன கேம் விளையாடலாம்? பாட்டுக்கு பாட்டு விளையாடலாமா? ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் தான் மச்சான். இப்ப நான் ஆரம்பிக்கிறேன் பாரு. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்ன பாட சொன்னார், என்ன பாட தோணும். நீ என்ன வேணாலும் பாடு, ஆனா ஓரமா போய் பாடு. பாட்டுக்கு பாட்டு எப்பவுமே விளையாடுறதானே. இன்னைக்கு வேற ஏதாவது கேம் விளையாடலாம். வேற என்ன விளையாடலாம்? உட்கார்ந்த இடத்துலயே ஆடுற கேம் இது ஒண்ணு மட்டும்தான். வேற என்ன கேம் இருக்கு? நான் ஒரு கேம் சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் ஒரு ஃபேமஸ் டைலாக் சொல்லணும். அது எந்த மூவிலேருந்து வரணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செமக்கா, நல்லா இருக்கு கேம். அப்ப எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? சூர்யா, நீங்களே ஒரு டைலாக் சொல்லுங்கள். நானா? வேற யாராவது சொல்லுங்க. டக்குன்னு எனக்கு டைலாக்லாம் ஞாபகம் வரல. பரவாயில்ல, யோசிச்சு சொல்லுங்க. நீ அழகா இருக்குன்னு நினைக்கல. உன்னை லவ் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தோணவே இல்லை. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு. மச்சான், இது அலைப்பாயுதே மூவி. இது எல்லாருக்கும் ஈஸியா தெரியும். ஆனா நீங்க இது டைலாக்கா சொன்ன மாதிரி தெரியலையே. உங்க ஆசை மனைவிக்காக யோசிச்சு சொன்ன மாதிரி இருக்கு. சரிதான். சரி, அடுத்து யார் டைலாக் சொல்ல போறா? அடுத்து காவியா, நீங்கள் தான். படமே பார்க்க மாட்டேன், இதுல எங்க டைலாக்லாம் கவனிக்க போறேன். நான் இப்ப சொல்ல போற டைலாக் ஃபேமஸ் டைலாக் தான். ஆனா நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்குறேன். சொல்லுங்க மாமுக்குட்டி. இட்ஸ் வெரி ஈஸி. லவ் டுடே. இதெல்லாம் ரொம்ப ஈஸி காவியா. சரி சரி, நான் இப்ப சொல்றேன். ஓங்கி அடிச்சா ஒன்றரை டைம் வெயிட்டடா. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? சிங்கம். ஏய், டைலாக் சொல்றேன்னு சொல்லிட்டு என் மண்டையை உடச்சிட்டியடா. சரிடா மச்சான், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சரி, அடுத்து யார் டைலாக் சொல்ல போறா? மச்சான், நீங்க? உன்னுடன் வாழ்ந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே. இந்த டைலாக் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா எந்த மூவின்னு தெரியலையே. எனக்கும் எந்த மூவின்னு தெரியாது, பட் டைலாக் நல்லா இருக்கும், கேட்டிருக்கேன். ஆமா, இது என்ன மூவி? எனக்கும் தெரியல மாமா. தெரியலன்னா பரவாயில்ல, அடுத்தால் சொல்லுங்க. மணி மணி மணி, எத்தனை நாள் தான் நானும் நல்லவ மாதிரியே நடிக்கிறது? ஏய், இது மங்காத்தா மூவி தானே? பல டைலாக் உன் வாய்ஸ்ல கேட்கறதுக்கு கண்காவியா இருக்கு. தயவு செஞ்சு பேசாத. சரி மாரி சூரி, மழை நின்றுச்சு, வாங்கடா இப்பவே வீட்டுக்கு போயிடுவோம். சரிக்கா. ஓய், எல்லாரும் விளையாடுறீங்களா? அப்படியே இந்த உள்ளி வடையும் சாப்பிட்டுட்டு விளையாடுங்க. சீ, உள்ளி வடையா? மலைக்கு உள்ளி வடை. அடி தூள். அடமலை உள்ளி வடை செம ஆச்சு. ஏய், ஒத்தையில தின்னுப்படாத. எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு. இந்த கிளவிக்கு நம்மளை அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சு. என் குட்டி, உள்ளி வடை எடுத்துக்கோ. வாங்களே போவோம். காவ்யா, குட் நைட் டி. ஆச்சி, போயிட்டு வரேன். சரிடி, மழை லேசா தான் விட்டுருக்கு, பார்த்து போங்க. ஏய், ஒத்தையில தின்றாத, எனக்கும் குடுறா. ஆரம்பிச்சிட்டானுங்களா? இனி ஒருத்தருக்கும் கிடைக்காது. போங்கடி, போய் ஆளாளுக்கு போய் தூங்குங்க. காவியக்கா, இன்னைக்கு நீ இங்கேயே தூங்கு. மழையா இருக்குல்ல, வீட்டுக்குலாம் போக வேண்டாம். சரி தேஜு. ஒரு கூட என் காவியம் அழகுதான். வாங்க டாக்டர், என்ன வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? 2 நாளா மழை பெஞ்சதுல கேம்ப் சரியா நடத்த முடியல. எல்லாமே எடுத்துட்டு திரும்ப அரேஞ்ச் பண்றோம். ஸோ ஹெல்ப்புக்கு யாரையாவது அனுப்ப முடியுமா? அப்படியா டாக்டர்? சரிங்க, கண்டிப்பா உதவிக்கு ஆள் அனுப்புறேன். 2 பேரும் இருங்க, டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. இல்லை சார், அதெல்லாம் வேணாம். இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். நீங்க கண்டிப்பா உதவிக்கு ஆள் அனுப்புங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் வெளியே போறேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? வீட்டோட அடங்கிருடி. ஆத்தாளும் மகளுக்கும் சண்டை ஓயாதே. ஏண்டி என் பொண்ணு எதுக்கு எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க? பாருங்க, எப்ப பார்த்தாலும் அந்த குட்டி பசங்களோட சேர்ந்து வெளியவே சுத்திக்கிட்டு இருக்கா. சரி, வீட்டுக்கு வெளியால் வந்திருக்காங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருங்க. இசக்கா, வாங்க. இசக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அவியம்மா, உனக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமா? ஆமாப்பா, கேம்புக்கு போனேன்ல, அங்கதான் மீட் பண்ணேன். அக்காவை நான் சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. ஆனா அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ, வராங்களான்னு.
அக்கா வாங்கக்கா, நான் அன்னைக்கு சொன்னேன்ல என் மாமாவை மீட் பண்ண வைக்கிறேன்னு. வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. அப்புறம் டாக்டர், அது யாரு? நீங்க கட்டிக்க போற பொண்ணா? இல்லை இல்லை, அவங்க என் ஃப்ரெண்டு. சரி, ஆனா பார்க்கிறதுக்கு கண்ணுக்கு நல்ல லட்சணமா இருக்காங்க. உங்களுக்கும் ஜோடி பொருத்தம் கூட நல்லா இருக்கும். தம்பி உட்காருங்க. டீ வேணுமா காஃபி வேணுமா? இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் வேணாம். அட உட்காருங்க தம்பி, வாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, டீ காஃபி கூட குடிக்காம போனேன் எப்படி? நான் போட்டு கொண்டு வரேன், உட்காருங்க. என்னடா யாரையும் வீட்டில் காணோம்? அதாக்கா எனக்கும் தெரியல, எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க. ஏ காவியா, யாரடி இது? ஆச்சி, இவங்க பேரு ஐஸு. நம்ம ஊரில் கேம்ப் போட்டிருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து வந்திருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ டாக்டரா? ஏம்மா எனக்கும் 2 நாளாக ஒரே ஜலதோஷம், கொஞ்சம் என்னன்னு பாருமா. ஐயோ ஆச்சி, இவங்க டாக்டர்லாம் இல்லை, டாக்டர் கூட வந்திருக்காங்க. ஓ அப்படியா, சரிம்மா. சரி உட்காரு, காப்பி தண்ணி எதுவும் போட்டு கொண்டு வரவா? இல்லைங்கம்மா, அதெல்லாம் எதுவும் வேணாம். டி உனக்கு வயசு என்ன, என் வயசு என்ன, அம்மானு கூப்பிடுற, ஆச்சினே கூப்பிடு. ம் சரிங்க ஆச்சி. சரி காவியா, நான் கிளம்புறேன். டாக்டர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு நாள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ம் சரிங்கக்கா. சரிங்க ஆச்சி, நான் போயிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சே எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கு. எந்திரிமா, நல்லாரு நல்லாரு. பட்டணத்தில் வளர்ந்தாலும் நல்ல அடக்கொடக்கமாக இருக்கு. நல்லா இரு. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ம் சரிங்க ஆச்சி. சரிடா, நான் போயிட்டு வரேன். ம் சரிங்கக்கா, நான் உங்களை கேம்பில் வந்து பார்க்குறேன். ம் சரிடா. அக்கா ஒரு நிமிஷம். ம் என்னடா? அந்த அண்ணனை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா? இல்லைடா, எதுவும் கிடைக்கல. கவலைப்படாதீங்கக்கா, சீக்கிரம் எல்லாமே நல்லதாக நடக்கும். ம் சரிடா. சரி வரேன். ம் சரிங்கக்கா, இன்னொரு நாள் எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறேன், வீட்டுக்கு வாங்க. ம் சரிடா. ஏய் மச்சான், வாடா, இன்னைக்காவது போய் ஐஸ் பார்த்துட்டு வந்துருவோம். ஐஸ் பார்க்கணுமா? கொஞ்சம் அப்படியே திரும்பு. ஏய் என்னடா, ஐஸ் இங்க இருக்கா? ஐஸ பத்தின உண்மை தெரிஞ்சுக்காம அவ அனிஷை மீட் பண்ணிடக்கூடாது. ஐஸ் இப்ப எப்படியும் கேம்புக்கு தான் போவா. நம்ம அங்க போய் அவளை பத்தி முதல்ல விசாரிச்சுக்கலாம். ம் சரிடா மச்சான். மாமா இங்கே இருக்கீங்களா? ஏன் காவியா, என்னை தேடிட்டு இருந்தியா? ஆமாம், அன்னைக்கு சொன்னேன்ல ஐசக்கா, அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலான்னு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் இல்லை. இப்போ தான் போயிருப்பாங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? வேணாம் காவியா, எப்படியும் இன்னும் 2 வாரம் இங்கே தானே இருப்பாங்க, பொறுமையாக பார்த்துக்கலாம் விடு. ம் சரி மாமா. சரி அப்புறம் என்ன? ம் அப்புறம் என்ன, நீ தான் சொல்லணும். அப்போது நான் வீட்டுக்கு போட்டா? ஏம்மா, பேசுறதுக்கு எதுவும் இல்லையா? ம் என்ன பேசுறது, எதுவுமே தோண மாட்டேங்குது. நீ உனக்கு தோணலைன்னு என்ன, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ம் என்ன பிடிக்கும்? எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உங்களை பிடிக்கும். ஐயோ காவியம்மா, நான் அதை கேட்கல. மூவி, அப்புறம் ஆக்டர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது? நான் பெருசாக படமெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆக்டர்னா தனுஷ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேற என்ன பிடிக்கும், எனக்கு எதுவும் சொல்ல தெரியல மாமா. ம் சரி பரவாயில்ல விடு. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஆசையா? அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாம் கிடச்சிரும். அதனால் நான் எதுவும் பெருசாக ஆசைப்பட்டதில்லை. இதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே ஆசைன்னா அது ஒன்று தான். நான் கல்யாணம் பண்ணிட்டு இதே ஊரில் இருக்கணும்னு எனக்கு ஆசை. கல்யாணம் ஒன்று முடிஞ்சதும் பொண்ணுங்க மட்டும் பிறந்த வீட்டில் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி ஒரேடியாக போயிடுறாங்க. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. என்ன கட்டிக்கிறவன் எனக்காக இங்கேயே இருக்கணும்னு ஆசை. ஆனால் அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் கனவுல தான் நடக்கும். ஏன் நடக்காது? அதெல்லாம் நடக்கும். அது எப்படி மாமா நடக்கும்? அப்பா கிட்ட சொல்லி வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்துருந்தா கூட ஏதோ ஒரு வகையில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வந்து தானே ஆகணும். ம் சரிதான், நான் போகிற இடத்துக்கு நீ வந்துதாகணும். ஆனால் நீ ஆசைப்பட்டுட்டியே, அதனால் இந்த ராஜகுமாரியை தேடி இங்கே வந்து உனக்காக இங்கே இருக்க போகிறான். ஆமாம், நீங்கள் உண்மையாவா சொல்கிறீங்க? ம் ஆமாம். என் மேலே நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் எனக்காக இவ்வளோலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. தகுதிக்கும் அன்புக்கும் நான் ஏற்றவள மாமா. நீ எனக்காக செய்வீங்கன்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஐ லவ் யூ மாமா. காவியம்மா, உனக்காக இது மட்டும் இல்லை,
நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கும். ஐ லவ் யூ so மச் காவ்யா. அம்மா இப்போல்லாம் உங்கள் கூட இருக்கும்போது உங்களை எப்போவுமே பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் வருது. என்றைக்குமே என்னை விட்டுறாதீங்க மாமா. நீங்கள் இதே அன்போட எப்போவும் என் கூட இருக்கணும். அதான் என் ஆசை. கண்டிப்பா இருப்பேன். காவ்யா, காவியம்மா, காவியம்மா, நான் எப்பவுமே இதே அன்போடு இருப்பேன். ஆனா என்னை பத்தின ஒரு உண்மை உனக்கு தெரிய வேண்டியது இருக்கு. அது தெரிஞ்சாலும் நீ என் கூட இருப்பியா? என்னவா இருந்தாலும் சரி, நான் உங்கள் கூட இருப்பேன். இது போதும் காவியம்மா எனக்கு.